ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெனிசுலா வான்வெளியில் பறக்கும்போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்க அரசு விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து பல விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்து உள்ளன. அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட கால பகைமை இருந்து வருகிறது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் பசிபிக் மற்றும் கரிபியன் கடல் பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய கப்பல்களை அமெரிக்க படைகள் அழித்து வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா சர்வதேச சட்டத்தை மீறி அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் கரிபியன் கடற்பகுதியில் போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை அமெரிக்கா குவித்து வருகிறது. உலகின் மிகப்பெரிய விமான தாங்கி போர்க்கப்பலையும் அந்த பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவை பதவியிலிருந்து அகற்ற அமெரிக்கா மேற்கொள்ளும் ஒரு மிரட்டல் நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது. இந்த சூழலில் ராணுவ நடவடிக்கைகள் காரணமாக வெனிசுலா வான்வெளியில் பறக்கும்போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அமெரிக்கா விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதனால் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கான விமானங்களை ரத்து செய்து உள்ளன.